பிரவீன், தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அதே நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக இருந்த அல்லி தற்போது உயர்நீதிமன்ற பதிவாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். மூல வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வக்கீல் ராம்சங்கர் தாக்கல் செய்துள்ள அந்த ஜாமீன் மேல்முறையீட்டு மனு மீது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கிறது. நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை இன்று ஒத்திவைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 15 மாதங்களாக புழல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் கிடைக்குமா, கிடைத்தால் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்படும், அவர் விடுதலையாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு திமுக வட்டாரத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இந்த வழக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட மணீஷ் சிசோடியா, கவிதா, ஹேமந்த் சோரன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அமலாக்கத்துறை வழக்கில் இப்போது வரை ஜாமீன் கிடைக்காததற்கு காரணம் என்ன என்று நீதிபதிகள் அபய் ஓகாவும் ஏஜி மாசியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஒரு வழக்கில் தண்டிக்கப்படுவதற்கு முன்பே தண்டனை காலம் அளிக்கப்படுவது போல அவரை சிறையில் விசாரணை கைதியாக எத்தனை மாதங்கள் வைத்திருப்பீர்கள் என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். அதனால் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனால் 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இன்று விடுதலையாவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. 10:30 மணிக்கு சரியாக இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தொடர்ந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட சூழ்நிலையில் அமலாக்கத்துறையின் தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவரது சகோதரர் கைது செய்யப்படவில்லை, அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவ், ஆவணங்கள் மற்றும் அந்த ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றில் உள்ள தகவல்களின் மூலமாக அவர் பண மோசடியில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் அமைச்சர் பதவியில் இருக்கும்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்து அதற்கு ஒப்புதலும் அவரே தெரிவித்து அந்த பணத்தை திருப்பி அளிப்பதாக அவர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதன் மூலமாக குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதால் அவருக்கு இதில் தண்டனை வழங்க வேண்டும், ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் அந்த வாதங்கள் அனைத்திலும் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை கைதியாக அவரை ஜாமீனில் விடுவிக்காமல் சிறையில் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. மிக பல மாதங்களாக இந்த வழக்கு விசாரணையில் அவர் அமைச்சர் பதவியில் இருப்பதால் தான் அந்த அதிகாரத்தை அவர் முறைகேடாக பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜூன் மாதம் அவர் அமைச்சர் பதவி, கடந்த பிப்ரவரி மாதம் அவர் அமைச்சர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்தார். அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தவுடன் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அப்போதும் அவருக்கு ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது. அமலாக்கத்துறை வழக்கில் நீண்ட நெடிய காலம் நாட்டிலேயே அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் என்ற குற்றச்சாட்டும் புகாரும் செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்படுகிறது. மேலும் மருத்துவ ரீதியாகவும் அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இதய நோய். அவர் கைது செய்யப்பட்ட அன்றே அவருக்கு இதய நோய் தொடர்பான சிக்கல் ஏற்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காகவும் அவரை ஜாமீனில் விடுவிக்க முடியாது என்று புழல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு இந்த இதய நோய் தொடர்பான தொடர் சிகிச்சைக்கான செக்அப் மற்றும் பரிசோதனைகளுக்கு அவர் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்படுவதும் இந்த 15 மாதங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் இதய நோயாளியான முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 15 மாத சிறைவாசத்திற்கு பிறகு இன்று விடுதலை செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்தே அமையும். நீதிபதிகள் அபய் ஓகாவும் ஏஜி மாசியும் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலையில்
மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி நேரடியாக சென்று அவருக்கு நீதிமன்ற காவல் உத்தரவை பிறப்பித்ததும் அதன் பின்னர் பல்வேறு ஜாமீன் மனுக்கள் போடப்பட்டதும் 50 முறைக்கும் அதிகமாக அவரது காவல் நீட்டிக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியின் புழல் சிறைவாசத்திற்கு இன்று முடிவு ஏற்படுமா என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக தெரிய வரும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. பிரவீன்.